கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை உபாகமம் 4வது அதிகாரம் 31வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். இந்த வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால். நம்முடைய ஆண்டவர் அவருடைய சுபாவத்திலே மிகவும் அன்பான சுபாவம் ஒண்ணு, அவர் இரக்கமுள்ள தெய்வம். அவரை போல இரக்கமுள்ளவர்கள் இந்த உலகத்துல ஒருவரும் கிடையாது. அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்க மாட்டார். உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். முதலிலே கைவிட மாட்டார், அழிக்க மாட்டார், உடன்படிக்கையை மறக்க மாட்டார். இந்த நாளிலும் இந்த வசனம் இதை எப்பொழுது அவர் செய்வார்? அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் அவரை நெருங்கி ஜீவிக்கும் போது, அவரையே சார்ந்து இருக்கும் போது கர்த்தர் நமக்கு இந்த காரியங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். இன்றைக்கு மனிதர்கள் நம்புவோமே ஆனால் ஒரு சூழ்நிலையிலே இருப்பது போல இருப்பார்கள், மறுவேளையிலே அவர்கள் கடந்து போய் விடுவார்கள். பிள்ளைகள் பெற்றோரை நம்பினாலும் பெற்றோர் பிள்ளைகளை நம்பினாலும் ஒரு குறிப்பிட்ட காலங்களிலே அவர்கள் கைவிடுகிற சூழ்நிலை ஏற்படுகிறது, கைவிட்டு விடுவார்கள். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் கைவிடவே மாட்டார். அதே போல அவர் நம்மை அழிக்க மாட்டார். நாம் பாவங்களை செய்து பாவத்தில் வாழ்ந்த நாட்களிலும் நம்மை அவர் மீட்டு கொள்ளதான் அவருடைய ஜீவனை கொடுத்தாரே ஒழிய அவர் நம்மை அழிக்கிற தேவனே அல்ல. அதே போல அவர் ஒரு உடன்படிக்கையை கொடுத்து விட்டார் என்று சொன்னால் அதை மறக்கவும் மாட்டார். நாம தான் ஒரு வேளை சத்தியங்கள் பண்ணுகிறோம், இதை செய்வோம் அதை செய்வோம் என்று வாக்கு கொடுப்போம். ஆனால் மனிதர்கள் மறந்து விடுவார்கள், அப்படியே அது காணாமல் போய்விடும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்தாரே ஆனால், ஒரு வாக்கு தத்தங்களை உங்களுக்கு செய்திருப்பாரே ஆனால் அதை கட்டாயம் அவர் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு நாளும் மறக்கவும் மாட்டார். நாம் யாவரும் இந்த வார்த்தையின்படியாய் இணைந்து ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளின் காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உன்னை அவர் கைவிடவும் மாட்டார், உன்னை அவர் அழிக்கவும் மாட்டார், உனக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை மறக்கவும் மாட்டார் என்று சொன்னீரே. அப்பா, இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் கைவிடுகிறது போல ஒருவேளை அவர்களுடைய சூழ்நிலை காணப்படலாம். அப்பா தெய்வமே இறங்குங்க, ஒவ்வொருவருக்கு இரக்கம் செய்யுங்கப்பா, ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே நீர் கைவிடாதபடி நடத்துகிற அன்புக்காக சோத்திரம். நீர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் சோத்திரம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளை நம் எல்லாருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களது ஜெப உதவிக்கு திரையில் காண்கிற தொலைபேசி எண்களை தொடர்பு